ஒரு பட்டதாரி இளைஞர் பிஏ படிச்சிருக்கிறாரு. வேலையே கிடைக்கல. அங்கங்கே அலைஞ்சு வேலை கிடைக்கிறதுனால ஏதோ ஒரு அளவுக்கு, ஒரு சின்ன அளவுக்கு சம்பளம் கிடைச்சாலும் போதும் அப்படின்னு தேடி அலையும் பொழுது ஒரு சர்க்கஸ் கம்பெனியிலேருந்து ஒரு விளம்பரம் வந்திருந்தது. இங்கே 5000 ரூபா சம்பளத்திற்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சம்பளம் வந்திருந்தது. உடனே இவர் போனார். பார்த்தா அங்கே போய் சம்மந்தப்பட்ட ஆளை பார்த்தாரு. சம்பளம் 5000 கிடைக்குமான்னாரு. கண்டிப்பாக கிடைக்கும். சரி, என்ன வேலை நான் செய்யணும், என்ன வேலைனாலும் நான் சரி செய்வீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன வேலைனாலும் செய்கிறேன் அப்படின்னாரு. வேலை ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்லை. நாங்கள் வச்சிருக்கிற அந்த மிருகங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு குரங்கு ஒன்று தப்பிச்சு ஓடிப்பிட்டு, அதனால் அந்த குரங்குக்கு பதில் ஒன்றையே குரங்கு வேஷம் போட்டு விட்ருவோம். நீ அந்த குரங்கோட குரங்கா நின்று அந்த காட்சி முடிகிற வரைக்கும் அப்படி வந்துட்டு போகணும். அந்த குரங்கு என்னென்ன சேட்டை செய்யுமோ அதெல்லாம் நீ செய்யணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பரவாயில்லையே, இது ஒரு ஈஸியான வேலையாக தானே இருக்குது அப்படின்னு. சம்பளம் 5000 தானே, கண்டிப்பாக 5000 கொடுப்போம். நீ என்ன படிச்சிருக்கேங்கண்ணா? பிஏ படிச்சிருக்கியா? சரி பரவாயில்ல, எனக்கு வேணா கூட ஒரு 1000 ரூபா போட்டு 6000 ரூபா சம்பளம் தந்துடுறோம் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு இவரும் ரெடி ஆகிட்டார். குரங்கு வேஷம் போட்டு அவரை அந்த சிலுமிஷங்கள்லாம் பண்ண சொன்னாங்க. குரங்கு வேஷம் போட்டு ஆடினார், பாடினார். பிரமாதமாக இருந்துச்சு. ஒரிஜினல் குரங்கோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. உடனே அப்படியே அந்த குரங்கு வேஷத்தோடையே நீங்கள் அந்த குரங்குகிட்ட பழகணும். அதனால் நீங்கள் அப்படியே அந்த குரங்கு வச்சுருக்க இடத்துல, அந்த மிருகங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சுற்றி வாங்க, அது எப்படி ஒன்று பார்க்கணுன்னு இவர் அப்படியே போயிட்டு வராரு. அந்த குரங்குலாம் இவரை பார்க்குது, அப்படியே முறைச்சி பார்க்குது. இவரும் பார்க்காரு. அப்படியே போய் எல்லாம் பார்த்து அந்த ஆர்வக்கோளாறில் என்ன பண்ணிட்டார், சிங்கம் இருக்கிற அந்த கூண்டுக்கு பக்கத்தில் போயிட்டார். அதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது அப்படியே உருன்னு இவரை பார்க்குது. இவர் அப்படியே நடுங்கிறாரு. குரங்கு வேஷத்தில் இருந்தவர் இல்லையா, இவர் வேஷம் தானே போட்டிருக்காரு. அப்படியே திருன்னு முழிக்கிறார். அப்படியே சுற்றி ஒவ்வொரு கம்பியாக, எப்படி எத்தனை சிங்கம் இருக்குது, எத்தனை புலி இருக்குது, அது எப்படி வேகமாக இருக்குதா அப்படி இப்படின்னு அப்படியே சுற்றி பண்ணிட்டு வரும்போது எதிர்பாராத பண்ணிவிட்டார். அந்த கூண்டில் உள்ள அந்த கதவு இருக்கு இல்லையா, அதில் போய் கையை வச்சு கதவு திறந்துட்டு டக்குன்னு இவர் தவறி உள்ளே போயிட்டார். அந்த சிங்கம் இருந்த கூண்டுக்குள்ளே பக்கத்தில் போயிட்டார். சிங்கம் அப்படியே ஒரு உருன்னு ஒரு முறைச்சி பார்த்தது. உடனே இவர், ஆஹா நிலமை ரொம்ப மோசமாக போச்சுன்னு சொல்லிட்டு அந்த வேகத்தில், அந்த பயத்தில் தன்னையும் அறியாமல் ஒரு அலறினார். ஐயோ, இந்த பிஏ படிச்சுட்டு இந்த 6000 ரூபா சம்பளத்துக்கு இப்படி ஒரு சிங்கத்துக்கிட்ட வந்து நான் சாகணுமா அப்படின்னு அப்படி புலம்பும்போது சிங்கம் சொல்லிச்சு, பரவாயில்லையே, உனக்கு 6000 ரூபான்னா நல்ல சம்பளமாச்சே, எங்களுக்கெல்லாம் 5000 ரூபா தான் அப்படின்னுது.